Dear students, இன்னைக்கு நம்ம exercise 1.2ல first sum தான் பார்க்க போறோம். first sum என்ன கொடுத்திருக்காங்க அப்படினா let a equal to ஒரு செட் கொடுத்திருக்காங்க, b equal to set of all 3, 0, -1, 7. Which of the following are relation from a to b? So இந்த கொடுத்திருக்கக்கூடிய r1, r2, r3, r4 எல்லாம் a cross b அப்படிங்கறதோட ரிலேஷன்ல இருக்கா அப்படினு கேட்டிருக்காங்க. first relation அப்படினா என்னன்னா it is a subset of a cross b. A cross b ஓட subset தான். அப்போ ஃபர்ஸ்ட் இது ரிலேஷன்ல இருக்கான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னா a cross b கண்டுபிடிக்கணும். a cross b தான் ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் பண்ணணும். ஏன்னா ரிலேஷன் அப்படிங்கிறது as a subset of a cross b. அதனால தான் a cross b நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கிறோம். a ல என்ன இருக்குன்னு பாருங்க 1, 2, 3, 7. இது வந்து 2 மார்க்ஸ். cross b என்னது 3, 0, -1, 7. ஸோ இப்போ a cross b கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ 1 வச்சு என்ன செய்யணும் 1, 3, 1, 0, 1, -1, 1, 7. இந்த மாதிரி நம்ம பேரை உருவாக்கணும். 1, 3, 1, 0, 1, -1 and 1, 7. ஸோ இதே மாதிரி 2 வச்சு பேர் பண்ணணும். 2, 3, 2, 0, 2, -1 and 2, 7. அடுத்து நெக்ஸ்ட் 3 வச்சு பேர் பண்ணணும். 3, 3, 3, 0 and 3, -1 and 3, 7. நெக்ஸ்ட் 7 வச்சு பேர் பண்ண போகிறோம். 7, 3, 7, 0, 7, -1 and 7, 7. ஸோ இது ஃபைன் பண்ணாதான் நம்ம a cross b ஃபைன் பண்ணாதான் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய ஒன்றா ஃபைன் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட்டு என்ன எடுத்துக்கிறாங்க அப்படின்னா R1ல் எந்தெந்தெல்லாம் ரிலேஷனில் இருக்குதுன்னு பாருங்கள். 2, 1, 7, 1 அப்படிங்கிற இந்த R1 ரிலேஷன் நம்மளுக்கு a cross bயில் இருக்கா, a to b கூட ரிலேஷனில் இருக்கா இந்த R1ங்கிறத பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு பேர் பாருங்கள் 2, 1. 2, 1. ஸோ 2, 1ங்கிறது இங்கே இருக்கா? 2, -1 தான் இருக்குது. 2, 1 இல்லை. ஸோ யூ ஹாவ் டு ரைட். எப்படி எழுதணும் அப்படின்னா ஹியர் 2, 1 இது எங்கே இருக்குன்னா பிலாங்ஸ் டு R1. R1ல் தான் இருக்குது. ஆனால் எதில் இல்லை? பட் 2, 1 நாட் பிலாங்ஸ் டு R1. நம்மளுக்கு R1ல் தான் இருக்கே தவிர நாட் பிலாங்ஸ் டு a cross b. R1ல் தான் இருக்கே தவிர கொடுத்துருக்குற கொஷினில் நமக்கு தேவையானது அது எங்கே இருக்கணும்? a cross bயில் இருக்கணும். அது a cross bயில் இல்லை. ஸோ அதை எழுதணும். a cross bயில் இல்லை. அடுத்து என்ன கொடுத்துருக்காங்க 7, 1. 7, 1 பாருங்கள். 7 ஆக்சுவலாக இந்த கொடுத்துருக்குற எல்லா பேர்லையும் ஒரு பேர் இந்த a cross bயில் இல்லைனாலும் R4ங்கிறது ரிலேஷன் கிடையாது. இதே மாதிரி தான் ஒவ்வொன்றுமே ஒரு பேர் அங்கே a cross bயில் இல்லைனாலும் அது ரிலேஷன் கிடையாது. அடுத்து நெக்ஸ்ட்டு என்ன கொண்டு வரோம்? இப்போ ஃபஸ்ட் இதிலே கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா தர்ஃபோர் ஃபைனல் கன்க்ளூட் பண்ண. தர்ஃபோர் இது என்னன்னு சொல்லுவோம்? தர்ஃபோர் யூஸ் பண்ணலாம், இல்லை ஸோ யூஸ் பண்ணலாம். என்னது? R1 இஸ் நாட் அ ரிலேஷன். ஏன்னா அவங்க என்ன கேட்டிருக்காங்க? ரிலேஷன் ஃப்ரம் a to b. நோ, R1 இஸ் நாட் அ ரிலேஷன் ஃப்ரம் a to b. இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா 2, 1ங்கிறது நீங்கள் கொடுத்துருக்குற R1ல் வேணால் இருக்கலாம், ஆனால் a cross bயில் இல்லை. a cross bயில் இல்லை அப்படின்னா அது ரிலேஷன் கிடையாதுன்னு அர்த்தம். இப்போ செகண்ட் சப்டிவிஷன் பார்க்க போகிறோம். செகண்டில் என்ன கொடுத்துருக்காங்க? -1, 1. இப்போ அதேமாதிரி -1, 1 இருக்கான்னு பாருங்கள். -1 இந்த சைடு இல்லை, டொமைனில் எல்லாமே இங்கே +1 தான் இருக்குது. அப்போ அதுவும் என்ன இல்லை, ரிலேஷனில் இல்லை. ஹியர் -1, 1 அப்படிங்கிறது பிலாங்ஸ் டு R2. R2ல் வேணால் இருக்குது, பட் -1, 1 நாட் பிலாங்ஸ் டு a cross b. a cross bயில் இங்கே என்னோட இதில் கிடையாது, a cross bயில் இல்லை. ஸோ என்ன கொடுத்துருக்காங்க? R2. R2 இஸ் நாட் அ ரிலேஷன். Not a relation from a to b. இப்போ நெக்ஸ்ட் நீங்கள் தேர்டு பார்த்தீங்க அப்படின்னா தேர்டு என்ன கொடுத்துருக்காங்க? அதே மாதிரி பாருங்கள்.
தேர்டில் என்னது 2, -1. இப்போ இங்கே இருக்கான்னு பாருங்கள், 2, -1 இருக்குது. அடுத்து 7, 7 இருக்கா இருக்குது. 1, 3 இருக்கான்னு பாருங்கள், 1, 3 இருக்குது. அப்போ இதில் இருக்கிறது 3மே என்ன செய்யுது, இருக்குது. ஸோ 3மே இருந்தது அப்படின்னா எப்படி எழுதணும்னு பாருங்கள். we know that நாங்கள் எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டோம். we know that இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, R3 R3 contained in A cross B. R3 இருக்கக்கூடிய எல்லா எலமெண்ட்ஸுமே A cross Bயில் இருக்குது. ஸோ R1 இல்லை R3 is a relation from A to B. எப்படி ஃபைண்ட் பண்ணிடலாம். இப்போ ஃபோர்த்து இது பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோர்த்து இதில் அதே மாதிரி பாருங்கள், 7, -1 இருக்கா, இருக்குது. 0, 3 இருக்கா, 0, 3 இல்லை. 3, 3 இருக்கா, 3, 3 இருக்குது. 0, 7 இருக்கா, இல்லை. ஸோ இந்த நம்பரும் இதில் இல்லை. அப்போ இல்லை அப்படின்னா நம்ம அதை தான் ரெப்ரசன்ட் பண்ணணும். 2 இருக்கிறது பெருசு கிடையாது, ஏதாச்சும் ஒன்று கூட இல்லாமல் இருக்கக்கூடாது. இப்போ 0, 3 எப்படி எழுதுகிறோம், ஹியர் 0, 3 belongs to R4. R4ல் வேணால் இருக்குது, பட் 0, 3 not belongs to A cross B. A cross Bயில் கிடையாது. ஸோ இன்னொன்று இருக்கு, இல்லாதது இருக்கே மேம், 0, 7, அதையும் நம்ம டினோட் பண்ணிக்கிடலாம். R4 is not a relation. Not a relation from A to B. ஸோ இப்படி தான் எழுதணும். இது ஈஸி, அது 2 மார்க்கு தான். ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா, இப்போ நான் உங்களுக்கு இதுதான் வந்து ஃபார்மேட்டு, இதுதான் எழுதணும், இப்படி எழுதுனா தான் உங்களுக்கு மார்க் கொடுப்பாங்க. இது ஈஸியாக பார்த்தோன்னே செக் பண்ணுறதுக்கு அது எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ 2, 1 கொடுத்துருக்காங்களா, இங்கே இது டொமைன், இது கோடொமைன், இதுவும் டொமைன் தானே. ஃபஸ்ட்டு இருக்கிறதுலாம் ஃபஸ்ட்டு A செட்டு, செகண்டில் இருக்கிறதா என்னது Bயில் இருக்குது. இப்போ 2, 7 இருக்குது. அப்போ என்னது இதில் 2, 7 இருக்கான்னு பாருங்கள், இருக்குது. அதே இதில் இங்கிட்ட என்ன இருக்கணும், B செட், இது 1, 1, இங்கே 1, 1 இருக்கா, இல்லை. அப்போ இது இல்லை அப்படின்னு ஈஸியாக கண்டுபிடிச்சோம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், R2ல் ஃபஸ்ட் நம்பர் Aயில் இருக்கணுமா, Aயில் -1 இருக்கா, இல்லை. அப்போ இது நாட் ரிலேஷன். இங்கே பார்த்தீங்கன்னா இது எல்லாமே இருக்கும். இப்போ இங்கே R4 பார்த்தீங்கன்னா 7, 0, 3, 0 இதெல்லாம் எந்த எலமெண்ட்டு, ஏக்குரிய எலமெண்ட். ஃபஸ்ட்டில் இருக்கக்கூடியது எல்லாமே ஃபஸ்ட்டுக்குரியது. 7, 0, 3, 0. இங்கே பாருங்கள் 7 இருக்குது, 3 இருக்குது, 0 இருக்கா, இல்லை. அப்போ பார்த்தோம்னா சொல்லிடுறான் இது நாட் ரிலேஷன். இதை வச்சு நீங்கள் ரீசெக் பண்ணிக்கலாம். இதுதான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு சம்மு. Thank you dear students.